இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசும்படியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களுடனே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அல்லேலூயா. வேறு மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, தேவாதி தேவனிடத்திலிருந்து இருக்கிற ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இறங்கும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையான ஆவியானவர் உனக்குள்ள இறங்கும் பொழுது, நீ சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்ட, வேறு மனுஷியா இருப்ப. அல்லேலூயா. சொல்லுவோமா? வேறு மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்படுது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை குறித்து சொல்ற, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். இதுவரைக்கும் நீ சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு என்னடா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவ்வளவுதான் முன்னேற்றம் இல்லையே, என் சூழ்நிலைகள் மாற மாட்டுது, எனக்கு நன்மைகளை பார்க்க முடியவில்லையே, அது மாத்திரமல்ல, நான் இழந்து போன நிறைய பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறேனே, நான் இழந்து போன காரியங்களை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஏதாவது வழி நடக்குமா, என் சூழ்நிலைகள் மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பாய் என்றால், ஆண்டவர் உனக்கு சூழ்நிலைகளை குறித்து என்ன பேசுவார் எனக்கு தெரியாது, ஆனா உன்மேல நான் இறங்குவேன். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்லுவோமா? உன்மேல நான் இறங்குகிற தேவன். அல்லேலூயா. உன்மேல நான் இறங்கும் பொழுது உனக்கு இருதயத்தை நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. நீ சூழ்நிலைகள் மாறலைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, நீ வெளி உலகத்தை பார்த்து கொண்டு ஏதாவது நடக்குமான்னு பார்க்கிற, நீ உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உனக்கு வருகிற வருமானங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உன் வீட்டில் இருக்கிற நபர்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, உன் எண்ணங்கள்லாம் வெளியே 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 இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தை நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன் இருதயத்துல நான் என்னுடைய ஆவியானவரை அனுப்புகிறேன். அல்லேலூயா. உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? இருதயம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சொல்லுவோமா? ரொம்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள். ஆமென். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆசீர்வாதம் வெளியிலிருந்து வர்றதில்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்பும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுவ. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். சொல்லுங்க, மனம். மனம் திரும்புதல், மனசை திருப்புதல். அல்லேலூயா. அல்லேலூயா. மனசு இருதயத்தை திருப்பும் பொழுது பரலோகத்தை பார்ப்பாய். அல்லேலூயா. சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்ப்பாய். அல்லேலூயா. விவசாயம் ஆசீர்வதிக்கப்படுது பார்ப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவோ பிரயாசம் பண்ணி, எவ்வளவோ ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி முட்டிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ வெளியில போராடுறத நிப்பாட்டு. அல்லேலூயா. வெளியில ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி போராடுறத நிப்பாட்டு. ஆண்டவர் உனக்கு என்ன பண்ண, என் ஆவியை உனக்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. உன் இருதயத்தை நான் மாற்றுகிறேன். அல்லேலூயா. உங்க இருதயம், உங்க உள்ளம் பிரகாசமா இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. சொல்லுவோமா? உன் உள்ளத்துல இருள் இருக்கும் பொழுது உன் யோசனை பயமா இருக்கும், நீ யோசிக்கிறவைகள் பயமா இருக்கும். உன் உள்ளத்துல இருள் இருக்கும் பொழுது எதிர்கால பயம், சூழ்நிலை கண்ட பயம், வாழ்க்கை குறித்த பயம், ஜீவியத்தை குறித்த பயம், எல்லா வகையான பயமும் ஒண்ணு உன் கண்ணை கட்டுகிறது. அல்லேலூயா. உன் பார்வை குருடாகிறது, உன் பார்வை பிரகாசம் இல்லாம போகிறது. காரணம் என்ன? உன் இருதயத்துல வெளிச்சம் இல்லாதபடியா. அல்லேலூயா. பழைய இருதயமா இருக்கிறது. இங்க வாசிக்கிறோம், இங்க 10ஆம் அதிகாரத்துல சவுலுக்குள்ள வேற இருதயத்தை கொடுத்தாராம். அதனால என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய ஆவி உண்மையில இறங்குவா. அன்றைய தினமே அவன் சொன்ன அடையாளம் நடந்துச்சு. என்னென்ன அடையாளம் நடந்துச்சு?
அப்படி பார்த்தீங்கன்னா சவுலை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் இந்த தீர்க்கதரிசிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவன் சூழ்நிலை எப்படின்னா, அவன்கிட்ட கழுதைகள் இருந்தது. அவன் தகப்பனுடைய கழுதையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். கழுதைகள் தான் இன்னைக்கு கார் மாதிரி. இன்னைக்கு கார், அந்த நாட்கள் என்னது கழுதைகள். அந்த நாட்கள் என்னது கழுதை தான் வாகனம். வாகன வசதிகள், போக்குவரத்து எல்லாமே அந்த கழுதை தான். டிப்பர் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ட்ரக்கு மாதிரி பொருளை ஏற்றி இறக்கிறதுக்கு கழுதையில் தான் ஏற்றுவாங்க. எல்லா ஜாமானும் ஏற்ற இறக்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு கழுதைகள் காணாமல் போனது. கழுதை என்ன பண்ணது, திடீர்னு காணாமல் போயிடுச்சு. சவுலுடைய கழுதைகள் காணாமல் போனது. அதை தேடி தேடி தேசம் தேசமா சுத்தி சுத்தி நாட்கள் ஓடினது. கழுதையை காணாமல் போன, கழுதை பின்னாடி போன என் பையனை காணமேன்னு சொல்லி இப்ப கழுதைக்காக கவலைப்படுற விட்டுட்டு பிள்ளைக்கா அழுகிற நிலைமைக்கு வந்தாய் போச்சு. இப்ப சவுலுடைய அப்பா அழுதுகிட்டு இருக்காரு, ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கு. கழுதையை தேட போனவனையும் காணோம், கழுதையும் காணோம், கழுதையை தேட போனவனையும் காணோம்னு அழுது கொண்டிருக்கிறது. இப்போ சூழ்நிலைகள்லாம் விதமா இருக்கிறது. இப்போ சவுல் என்ன செய்யறதுன்னு தெரியல. கையில தேசத்தை சுத்தி சுத்தி கழுதையை பிடிச்சிருவோம், விட்டு போன காரியத்தை பிடிச்சிருவோம், செலவழிச்சு செலவழிச்சு நிறைய பார்த்தீங்களா அந்த கோர்ட்டு கேஸ்ன்னு விழுவாங்க. அந்த கோர்ட்டு கேஸுக்குன்னே செலவு பண்ணி அந்த காரியம் என்ன ஆகாது, கைக்கு வராம போய் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணி அது போல இந்த கழுதையை காணும் தேடி தேடி எவ்வளவோ செலவழிச்சு, அப்பத்தை கொண்டு போனா அப்பம் தீந்துருச்சு, ரசத்தை கொண்டு போனா ரசத்தை தீர்ந்து போச்சு. ஒரு காரியத்தை பிடிப்பதற்கு பல பிரயாசப்பட்டும் இன்னும் கைக்கு வராத சூழல் இருக்கிறியா தேவ பிள்ளையே? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறியா நின்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல ஆண்டவருடைய அருள் இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்பும் பொழுது ஹல்லேலூயா நீ நல்ல செய்தி கேள்விப்படுவ. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ நல்ல செய்தி கேள்விப்படுவ, நீ நல்ல செய்தி கேள்விப்படுவ. சொல்லுங்க, நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, நல்ல செய்தி கேள்விப்படுவ. ஹல்லேலூயா. என்ன நடக்குதா, காணாமல் போன கழுதை தேடி தேடி தான் அழுத்து போய் இப்ப எல்லாமே செலவழிச்சு போச்சு. என்ன செய்யறதுன்னு சொல்லும் போது, எப்பா என்னப்பா செய்யறதுன்னு சொல்லி வேலைக்காரன் கேட்க, வேலைக்காரன் சொல்றான், சவுலுடைய வேலைக்காரன், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் சொன்னதெல்லாம் தப்பாவும் நடக்கும். அவர் சொன்னதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்போம், கழுதை அகப்படுமா அகப்படாதா? அல்லேலூயா. கழுதை கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை எந்த ஊர்ல இருக்குது? அல்லேலூயா. இன்னைக்கு ஜாதகத்தை கேட்க போறாங்களா, ஜோசியத்தை கேட்க, வார்த்தை கேட்க போறாங்க. எங்க போறாங்க? ஜோசியக்காரன் எதுக்கு போறாங்க? வார்த்தை. விசுவாசிக்கு ஜோசியக்காரன் சம்பந்தம். அல்லேலூயா. சொல்லுவோமா? உனக்கு ஆண்டவர் இங்கேயே வார்த்தையை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. நான் உன்னோட பேசுவேன்னு சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. சொப்பனத்து மூலம் தரிசனத்து உன்னோட பேசுவேன் ஆண்டவர் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் பயங்கரமா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உனக்கு விரோதமா யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா, யார் செஞ்சான்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணும், மை போட்டு பார்க்க போகும். எங்க போகும்? மைய போட்டு எனக்கு விரோதம் எவன் செஞ்சாங்க. ஆனா விசுவாசிகளுக்கு ஆண்டவர் நம்ம சொப்பனத்துல ஆளை காட்டி கொடுக்குறாரு. அல்லேலூயா. எவன் உனக்கு செஞ்சான்னு ஆண்டவர் தரிசனமா சொல்றாங்க. பக்கத்துட்டிக்காரியை கரெக்டா ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அந்த ஞானம் எங்க இருந்து கொடுக்குறது? கடவுள் கொடுக்குற. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசும்பொழுது நீ ஜோசியக்காரனி ஜாதகக்காரனி தேட தேவையில்லை, ஓ மனசுல கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள்ளேயே பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதா, கழுதை எங்க இருக்குன்னு கேட்கலான்னு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வரக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, என் ஜனத்தை ஆளும்படியாக ஒருத்தர் நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் கழுதை காணன்னு ஓட்ட வருவான், அவனை கோழி அமுக்கிறவன் அமைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, நீ கழுதையை தேடி வந்திருக்கிற. அல்லேலூயா. உன் கழுதை அகப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுவான். முதல் செய்தி என்னது? உன் கழுதை எங்க அகப்படுற செய்தி எங்க கேள்விப்படுறது? ஆலயத்தில். அல்லேலூயா. சாமுவேல் என்ன அர்த்தம்? தேவன். அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட தேடி வரும் பொழுது, ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த வேதத்தை வாசித்து ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவர் உனக்கு நீ இழந்து போனதை கிடைக்கும்னு வாக்குத்தத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுவோமா? நீ பிரயாசப்படுறது தேடி தேடி உனக்கு தேடுற பத்தியா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேடி அழுத்து போய் உட்காந்துக்க தெரியுமா? அந்த காரியம் எங்க நடக்கும் தெரியுமா? ஆலயத்தில் ஆண்டவரை சேவிக்கும் பொழுது. அல்லேலூயா. நீ பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தரை தேடும் பொழுது
ஆண்டவர் உனக்கு காணாமல் போன கழுதையை உன் கைக்கு கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் மேல இறங்குவார். ஆமென். என்ன நடக்குது? முதல் காரியம், காணாமல் போன உன் கழுதை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்துல பின்பகுதியில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. காணாமல் போன கழுதை அகப்பட்ட என்ற செய்தி வருகிறது. ஆமென். அதுக்காக தான் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தமா பேசுறார், தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நீ எந்த காரியத்தை காணாம தேடிக்கிட்டு இருக்கிறாயோ, ஹல்லேலூயா, எதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அது ஆண்டவராலே கூடும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவாலே கூடும். ஹல்லேலூயா. அதை வேதத்தில் வாசிக்கிற மனுஷரால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். சொல்லுங்க, என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாதவைகள் நான் ஆராதிக்கிறவராலே கூடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயத்தர சொல்லுங்க, மனுஷரால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். என்னை அழைத்தவராலே கூடும். என்னை நேசிக்கிறவராலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்ப என்ன நடக்குது? காணாமல் போன கழுதை கிடைக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தில் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவ கையில் வாங்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவோமா? எல்லாத்தையும் செலவழித்து 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 நடுத்தருவில் நிற்கிற தேவ பிள்ளையே. ஆமென். நிறைய செலவுகளை செய்து 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 நன்மையே பார்க்க முடியாம உட்கார்ந்துக்கிற தேவ பிள்ளை, ஆண்டவர் உனக்காக ஆயத்தம். அல்லேலூயா. உன்னை சந்திக்கும்படி சில நன்மைகள் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர்ட்ட போய் நிக்கிறான். அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தர்ட்ட போய் நிக்கிறான். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகிட்ட போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியம் நடக்கும். அல்லேலூயா. சொல்லுவோமா? தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற வரம் பெற்ற தேவ ஊழியர்களோடு இணைந்து கொள். அல்லேலூயா. அந்த ஊழியர்களோடு ஜெபிக்கும் போது உனக்கு அநேக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்கிற ஆன்லைன் பார்த்துட்டு நான் சொல்றேன், சபைக்கு போற நல்லதுதான், ஆனா அநேக நன்மைகள் வராம நீ சோர்ந்து போயிருப்பாய் என்றால் உனக்கு தேவை தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியத்தை ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணிடுவோம். அல்லேலூயா. இந்த சாமுவேலை போய் பார்க்க போறேன். சவுல் இது வரல, என்னது கழுதையை காணும், வீட்டுல அப்பா வேற கவலைப்படுறாரு, கிடைக்குமா கிடையாது, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாத்து. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுவோமா? அவன் இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். செலவழித்து செலவழித்து ஒண்ணும் இல்லாம போனவனுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எல்லாம் வருது. ஹல்லேலூயா. அவன் சுக செய்தி சேர்க்க ஆள் வர்றாங்க. ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க கூட மாட்டேன்றாங்களே பாஸ்டர், கவலைப்படுறியா? உன்னை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, தேவ ஜனங்கள், உண்மையா தேவ ஜனங்கள் உன்னை விசாரிக்க வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த 3 பேர் யாரா? பெத்தேலிலே தேவனை சேவிக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. உன் ஐக்கியம் கர்த்தருக்கு பயந்தவர்களோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுறதோடு ஐக்கியத்தை வச்சுக்கோ. பொல்லாத மனுஷர்களோடு சாப்பிடவோ அவர்களோடு உட்காரவும் உனக்கு வேண்டாம். துன்மார்க்கரோடு உட்காராதே, அவர்கள் ஆலோசனைப்படி நடக்காதே, அவங்க சொல்ற கோளாறுபடி நடக்காதே. அவன் சொல்ற கோளாறு உன் குடும்பத்தை பாதிப்பு உண்டாக்கும். ஆமென். உன் சொந்த பந்தம் கேட்கிற கோளாறுல வாழாத, உன்னை ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டு வாழு. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சொல்லுவோமா? கர்த்தர் உன்னோட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இடப்படுவார். என்ன நடக்குதா? சவுல் இழந்து போய் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டேன் போது ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். எல்லாம் வருது. ஹல்லேலூயா. செலவழித்து போனவைகள்லாம் திரும்ப வருது. ஆமென். காணாமல் போனவைகள்லாம் வருது. நன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா.
இது கேட்கும் தேவ ஜனமே, கொஞ்ச நாளா நான் நன்மையே பார்க்க முடியலையே பாஸ்டர், என் வாழ்க்கையில நன்மைகளே பார்க்க முடியல, கவலைப்படுறியா? உன் கண்கள் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க, என் கண்கள், அல்லேலூயா, கண்ணை தொட்டு சொல்லுங்க, என் கண்கள் நன்மையானவைகளை பார்க்கும். இந்த கண்கள் நன்மையானவைகளை பார்க்கும். இந்த வாரத்துல பார்க்கும். சொல்லுங்க, இந்த வாரத்துல பார்க்கும், நன்மைகளை பார்க்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வைக்கணும். ஹல்லேலூயா. சில எக்ஸசைஸ் பண்ணணும். ஆமென். சில இடத்துல ஆண்டவர் ஒரு ஆளை சொல்லிப்பே, முன்னேற்றமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார் ஒரு ஆள் வேலையில். நான் சொன்னேன், நீ எங்க நிக்கிறீங்க? ஆபீஸ்ல நிக்கிறேன். அங்க ஒரு சேர் இருக்கா? ஆமா. அந்த சேர்ல உட்காந்து எந்திரியா அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் சேர்ல, மேனேஜர் சேர்ல உட்காந்து எந்திரிச்சார். என்ன நடந்தது? அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்துல கீழ்ப்படிந்து அந்த சமயத்துக்கு ஏற்ற விதமா செயல்படும். ஆமென். சும்மா அழுதுகிட்டே இருக்கனால ஒரு காரியம் நடக்காது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் என் கண்ணீரை பார்ப்பாரு. ஆண்டவன் கண்ணீரை பார்த்ததை விட உன் விசுவாசத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. விசுவாசமா நீ என்ன பேசுற? விசுவாசமா நீ என்ன செயல்படுற? விசுவாசிக்கிறவன் பதறான். வேதத்தில் படி விசுவாசித்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க? என்ன பண்ண மாட்டீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பதறாம இருக்கிற ஒரு ஆளு எப்படி இருக்குது? விசுவாசமா இருக்கு. பெரிய காற்று புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. புயல்ல, கப்பல்ல 12 சீஷர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள். ஆனா ஒருத்தர் மட்டும் கம்முன்னு தூங்குறார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல பெரிய புயல் அடிக்கிற மாதிரி இருந்தா கம்முன்னு கடுத்து தூங்கிரு. அல்லேலூயா சொல்றேன் சிஸ்டர். அழுகி ஒப்பார வச்சு 4 பேரை கூப்பிட காட்டில கம்முன்னு கவுத்து அடிச்சு படுத்து தூங்கிருங்க. ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. பேதுரு அப்படியே ஜெயில தூக்கி போட்டான். நீ ஆண்டவரையா சொல்றேன்னு ஜெயில கட்டி போட்டு ஜெயில அடி ஆழத்தை தூக்கி போட்டாச்சு. 5 காவல், நீ வெளியே வர முடியாது. ஆழத்தை தூக்கி போட்டான். பேதுரு என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஜாம் பண்ணிட்டு இருப்பார் நினைச்சிருக்கீங்க. அதுதான் கிடையாது. நல்லா பாட்டோட தூக்கி ஜெயில். அல்லேலூயா. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் தம் தூதன் அனுப்பி ஒவ்வொரு காவலா திறந்து அவன் வெளியே கொண்டு விட்டார். பெரிய ஆச்சரியம் நடக்குது. அல்லேலூயா. எல்லா போலீஸ்காரங்க கண்ணையும் கட்டி விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா யார் கண்ணையும் கட்டுவார். அல்லேலூயா. உன்னைய வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்னென்ன கண்ணை கட்டணும், யார கண்ணை கட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். யாருக்கு பயப்படுறியோ அவனெல்லாம் தூங்க விட்டுருவார். ஆமென். யாரும் எந்த மனுஷங்கன்னு பயப்படாது. கர்த்தர் ஒருவர் பயப்படுங்க. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவனுக்கு மட்டும் நான் நடுங்கட்டும். அல்லேலூயா. என் கைகளும் கரங்களும் அவருக்கு நேரா விரித்து நான் நடுங்குகிறேன். என் தேவ பிரசன்னம், என் தேவனுக்காக மட்டும் வாழ்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் பரிசுத்தம் பண்ணி அவருக்காக. அப்போ ஒரு விசுவாச ஒரு செய்கை என்னன்னா, என் வீட்டை சுத்தி பல பிரச்சனை நடக்குது பாஸ்டர், என் குடும்பத்துல பல போராட்டம் நடந்து கொண்டிருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறேன் பாஸ்டர், என்ன செய்யறது பாஸ்டர்? அழுகாதீங்க பாஸ்டர். அல்லேலூயா. அழுகாதீங்க பாஸ்டர். நல்லா தூங்குங்க பாஸ்டர். அல்லேலூயா. தூங்கு. ஜெபிக்கிறத விட தூங்கிடு. ஆமென். அல்லேலூயா. ஜெபம்னா கவலைப்படுவீங்க, தூங்குனா யாராவது நல்லா தூங்குனா கவலைப்படுவாங்களா? சொல்லுங்க. கவலைப்பட்டா நீ தூங்க மாட்டேன். ஆனா தூங்குனா கவலை இல்லைன்னா. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? ஏன் நடுராத்திரி நிறைய பேர் தூக்கம் வர மாட்டேது? கவலைப்பட்டு மண்டையில ஏத்தி தூங்குறது இல்லை. ஆண்டவர் அப்படிலாம் அழைக்கல. ஆமென். ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இன்னொரு இயேசு கிறிஸ்து மத்தியில் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு எல்லாரும் என்ன எடுத்து நான் உங்களுக்கு 10 சுமையை சேர்த்து தரேன்னு சொன்னார். என்ன தரேன்னு சொன்னாரு? சொல்லுங்க. அப்ப இளைப்பாற இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை வரலாம், ஒரு பக்கம் பிள்ளைங்க பிரச்சனை வரலாம், ஒரு பக்கம் வந்துகிட்டு இருந்த காசு நின்று போயிருக்கலாம். அதான் ஒரு பக்தர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விழாம போனாலும், மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், திராட்சை செடியில பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நல்லா வலதுகை தூக்கி சொல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி என்னை உயர ஸ்தலத்துல ஏறிக்க பண்ணுவா, என்னை நடக்க பண்ணுவா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை எதிர்பார்க்கிற நன்மைகள் வராம போய் சோர்ந்து போகாத, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இரு. அல்லேலூயா. கர்த்தருக்குள் சமாதானமா இரு. ஆமென். உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல சமாதானம். அல்லேலூயா. இடியே உந்த கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த சமாதானம் ஒரு மனுஷன் சமாதானம் எடுத்து கூட மாட்டேன். அல்லேலூயா. சாத்தான் சமாதானத்தை கெடுக்க வரும். அதுதான் நீ பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, விசுவாசத்தினால் வருகிற சமாதானத்தை எப்படி நீ இவ்வளவு சமாளிக்கிற? சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னை சுத்தி இருக்கிறவனே இதான் பேச்சு பேசுறான். என்னது? எப்படி இவ சமாளிக்கிறா? எப்படி இப்படி கடன் பிரச்சனை இருந்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறான்? ஹலோ, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அப்படி சாட்சியா வாழணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பு அப்படி சாட்சியா இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி உனக்குள்ள இவ்வளவு சமாதானம் இருக்குது? எப்படி நீ ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிற? கர்த்தர் கொடுத்த சமாதானம். ஹல்லேலூயா சொல்லுமா? என் தேவன் எனக்குள்ள கொடுத்த சமாதானம். அவர் எனக்கு எனக்கு சொத்தை கொடுத்தாரோ சுகத்தை கொடுத்தாரோ இல்லையோ, அவருக்கு எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன். ஹல்லேலூயா. இயேசுக்கு இல்லாத பிரச்சனையா உனக்கு இருந்தது? அவர் பெற்ற தாயையும் தகப்பனையும் விட்டுட்டார் ஊழியத்துக்காக. அதை யாரா பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். சாகருக்குன்னே வந்தார் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் வாழ்றதுக்காக வருவீங்க. இயேசு கோயிலுக்கு போனா எல்லாம் கிடைக்குன்னு வருவீங்க, என்ன ஆண்டவர் நமக்கு செய்வார்னு வருவார். ஆனா இயேசுக்கு ஒருவர் மட்டும்தான் உயிரை கொடுக்கறதுக்காகவே வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல இளம் கன்று, இளம் வயசு, துடிப்பான வாலிப ரத்தம். இயேசு 33 வயசு, துடிப்பான ரத்தம். எதுக்கு இந்த உலகத்துல வாலிபத்தில் நல்லா வாழணும்பா, கடைசி காலத்துல போய் சேரணும்பா அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான். ஆனா இயேசு ஒருவர் மட்டும், இந்த வாலிபம் இயேசுவுக்காக, தேவனுக்காக. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வாலிப ரத்தம் இயேசுவுக்காக. அல்லேலூயா. வாலிப பிள்ளையை நான் சொல்றேன், நீ மனம் திரும்பி ஆண்டவர் உண்மை ஏத்துக்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும். ஆமென். நீ வாலிப நாட்கள்ல உலகத்தோட சிற்றின்பத்துல மாட்டிக்கிடாத. அல்லேலூயா. உலக வாழ்க்கையில வாழாத, ஆண்டவரை மட்டும் பரிசுத்தம் பண்ணி அவரை மட்டும் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வாய் என்றால், வாலிப பிள்ளைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். எதிர்காலத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடு. நீயா தீர்மானிக்காத என்ன படிக்கணும், நீயா தீர்மானித்து முட்டி முட்டி அழுகாத, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசுவே உள்ளத்துல வாழும். நான் சும்மா அசட்டையா வாழ மாட்டேன், உலகத்தான் மாதிரி வாழ மாட்டேன், எனக்கு ஒரு வாழ்க்கையை தாரும், எனக்கு நல்ல படிப்பை தாரு, எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து வாழ்க்கை அர்ப்பணி. ஆண்டவர் இருதயத்தை பார்த்து உனக்கு அர்ப்பணம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்காக. ஆமென். ஒரு சொட்டு ரத்தம் நமக்காக. அல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது, இழந்து போனதெல்லாம் என்ன பண்ணாரு? அவன் பிரசன்னத்துல நிக்கிறான். சாமுவேல் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கிறான். நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்போம். அல்லேலூயா. அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நிற்போம், ஆண்டவரோட சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தரோட நல்ல சந்தோஷமா பேசுங்க. ஆமென். ஜெபம்னா என்னது? பேசுறது. ஜெபம்னா என்னது? ஜெபம்னா என்னது? ஜெபம்னா என்னது? தேவனோடு பேசுறது. அல்லேலூயா. அவருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் ஜெபம். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை வர வைக்கிறது. அல்லேலூயா. கண்ணை மூடி முழங்கால் போட்டு, ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை நீ நிரப்பும், உன்னுடைய மகிழ்ச்சினாலே நிரப்புன்னு சொல்லி கண்ணை மூடி காத்திருந்தா ஆண்டவனை நிரப்புவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனம் புரியாத சமாதானனை நிரப்பும். ஆமென். ஆண்டவருடைய மகிமையை நிரப்பும். இவன் சாமுவேல் பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்கிறான். ஆண்டவர் உனக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ கழுதை காணணும்னா, கழுதை என் மகன்கிட்ட இந்த கழுதை காணும், அதை நான் பிடிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. இவன் தேடி தேடி இழந்து போய் நிற்கிறான், எல்லாத்தையும் திரும்ப தரணும். அல்லேலூயா. நீ உலகத்தினால இழந்தவைகளை என் ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ உலகத்தினால, உலக மனுஷனால என்னென்ன ஏமாந்திருக்கிறாய், இழந்து போயிருக்கிறாயோ, என் ஆண்டவர் ஒருவர் போதும் உனக்கு எல்லாத்தையும் திரும்ப தருவதற்கு. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருவர் போதும் உனக்கு. ஆமென். அப்படியே பாருங்க, இந்த 3ஆம் வசனத்துல இதெல்லாம் கொடுத்துட்டு நான் 5ஆம் வசனம் வாசிங்களேன்.
5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் பொழுது உங்க வாயில தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, ஒரு சூழ்நிலைக்காக காத்திருந்த வார்த்தையை எதிர்பார்க்க கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆவியானவர் நிரப்ப இடம் கொடு. ஹல்லேலூயா. உனக்குள்ள இறங்கும் பொழுது ஒன்னறியாமே பேச வைப்பார் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆவியானவனை நிரப்ப நிரப்ப நீ அந்நிய பாஷை பேசி ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை பேசுவ. ஹல்லேலூயா. திடீர்னு உன்னால முடியும்னு பேசுவ. ஹல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் உன்னால வாங்கி தருவேன்னு வார்த்தை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவார். வேதத்தில் சொல்லப்படுகிறது, இவன் ஒரு சிறிய குடும்பம், பென்யமீன் குடும்பம், சாதாரண குடும்பம். எல்லா கோத்திரத்திலையும் சின்ன கோத்திரம், 12 கோத்திரம் இல்லையா? அதுல கடைசி கோத்திரம் பென்யமீன், சின்ன கோத்திரம். அவன் தகப்பன் வீட்டாரிலே அவன் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் வேற. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ராஜாவா மாத்துறேன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டுல என் வம்சத்திலே நான் சின்ன குடும்பம், என்கிட்ட போயா இறங்குறார் ஆண்டவர்னு சொல்லி கேட்கிறான். நான் எம்மாத்திரம்னு கேட்கிறான். ஆண்டவர் இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வாழ்க்கையில தாழ்மையா இருந்து அல்லது ரொம்ப கீழே இருக்கிறேன்னு சொல்ற உன் குடும்பத்துல ஒன்னை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? உன் குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ கூட பிறந்தவர்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க சொந்த பந்தம் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா உண்மையில ஆண்ட தயவு வைத்து உன்னை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அழைக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. உன்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று இந்த நாளில் ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். கழுதை கொடுத்தாரு, நன்மைகளை எல்லாம் செலவழித்த நன்மையை கொடுத்தாரு. 3வது அவனை தீர்க்கதரிசி போல உயர்த்தி கொண்டு வந்தார். எல்லாரும் கண்களை முடிச்சோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 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 ஒரு அடமொழி கொடுக்கிற அளவுக்கு ஒரு அடையாளமாய் மாறி போனான். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இருதயம் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியான இறங்க இறங்க உன் இருதயம் மாறும். ஹல்லேலூயா. உன் இருதயம் மாறும் பொழுது வெளியில ஆசீர்வாதம் மாறும். ஹல்லேலூயா சொல்லுவோம். வெளியில சூழ்நிலைகள் மாறும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி, நீங்க அநேக நேரத்தில் சூழ்நிலையோட போராடுறீங்க, அதுலதான் ஃபெயிலியர் ஆகுது. உதாரணத்துக்கு உங்க படிப்பு சரியா வரலன்னா, படிப்பை வரணும்னு சொல்லிட்டு நிறைய டியூஷன் சென்டர் போகிறது, நிறைய டீச்சர்ஸ் மேல டீச்சர்ஸை கூப்பிடுறதும், நிறைய புஸ்தகங்களை படிக்கிறதும், அதோட போராடி போராடி ஒண்ணுமே வராம போய் என்னடாவது சோர்ந்து போறீங்க. ஆண்டவர் சொல்ற, வெளியில உள்ள சூழ்நிலையில போராடாத, உன் இருதயத்துல என்னுடைய ஆவியான இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் இருதயம் மாற்றப்படட்டும். உன் இருதயத்தின் யோசனைகள் மாறும், உன் எல்லைகளும் மாறும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? உன் எல்லைகள் மாறும். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகள் எப்ப மாறும்? உன் இருதயம் மாறும் பொழுது ஆண்டவர் எல்லாரும் தேவ பிள்ளைகளை சந்திக்கும்படியாக சவுலிடத்தில் கொண்டு வந்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியான மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறான். ஹல்லேலூயா. அவன் இருதயம் மாற்றப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் படி தான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. அவன் ஒரு மனுஷன் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. என் இருதயத்துல அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்துல பரலோகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என் இருதயத்தை மாற்றுவோம். என் இருதயத்துல நீங்க இறங்குங்க. ஹல்லேலூயா. பரலோகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, என் இருதயத்தை நான் மாற்றுகிறேன். என் இருதயம் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேற இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சதையான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. புதிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், நெஞ்சில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. புதிய இருதயம் வரட்டும், புதிய இருதயம் வரட்டும், புதிய இருதயம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் மாற மாற லெவல் மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. நீங்க சூழ்நிலையோட போராட வேண்டாம். இருதயத்துல ஆண்டவருடைய ஆவியான இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவியான இறங்கட்டும்னு கேளுங்க. என்னை நிரப்பும் தகப்பனே. ஹல்லேலூயா. நல்ல இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இருதயத்துல ஆசீர்வாதங்களை காட்டுங்க ஆண்டவரே. ஓ, நல்ல நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளட்டும். செல்சாக்கிய காணாமல் போன என் கழுதைகள் கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. அது கிடைக்கும். ஹல்லேலூயா. ஓ, உன்னை விட்டு கையை விட்டு போனவைகள் உன் கைக்கு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால செலவு பண்ணி குழியில இறங்கி இருக்கிற நிலைமையில் இருப்பாய் என்றால் என் தேவன் செலவழிந்த இடத்துல அல்ல, வேறு வழியாய் உன்னை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. வேறு வழியாய் உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து விடு, முன்னானவைகளை நாடு. எதிர்நோக்கி நன்மையில பாரு. ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நான் செலவு பண்ணிட்டு அந்த இடத்துல வரமாட்டேன்னு முட்டிக்கிட்டு இருக்கிறேனே கவலைப்படாது, அதை விட்டுரு. ஹல்லேலூயா. எதிர்நோக்கி பாரு. ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்து போ. ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கிற கர்த்தரை ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன்னை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன் சுக செய்தியை விசாரிக்கிற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை விசாரிக்கிற ஜனங்களை கர்த்தர் தருவார் உனக்கு. என்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்க பாஸ்டர், நான் பாட்டு வாழ்றேன்னு சொல்லாத. ஆண்டவர் இருதயத்தில் ஆண்டவருடைய ஆவியான இறங்கும் எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை தலையில மாறும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் சூழ்நிலைகள் மாறப்போகுது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.